சார், நீங்க இவனை தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இவன் தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஏ ராஸ்கல், யாரா நீ? எதுக்கு இப்படி பண்ண? சொல்றா, வாய் திறந்து உண்மையை சொல்லு. சார், இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். ரொம்ப நேரமா பாக்குற, நீ புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க. என்னமோ தெரியல பாட்டி, ஏதேதோ யோசனையா இருக்கு. தூக்கம் வரல. என்னது, தூக்கம் வரலையா? சின்ன பசங்க காதல்ல சுத்துறப்பதான் தூக்கம் வராது, பசிக்காது, சாப்பிட முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உனக்கும் காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க கண்டதெல்லாம் யோசிக்க வேணாம். யாரு? நானு? சரியா போச்சு போ. சும்மா என் வாயை அடைக்கிறதுலயே குறியா இருக்காத. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது இல்ல பாரதி. நல்லதோ கெட்டதோ வெளியே சொல்லிடணும். இல்ல பாட்டி, நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். யார சொல்ற? போலீஸ் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல 4 பேர் வருவாங்க போவாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. போற போக்குல வழியை கூட கேட்டிருப்பாங்க. புரியாம பேசாதீங்க பாட்டி. நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறப்போ கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும். அதுவும் பாம்பு வச்சவன்னு போலீஸ்காரர் காட்டுறப்போ கண்டிப்பா நமக்கு யோசிக்கவாவது தோணும். மித்ரா கிட்ட போலீஸ் கேட்டப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆள் கூட மித்ரா மேடம் பேசிட்டு இருந்தத நானே பார்த்தேன். என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமா பாட்டி, என்னமோ தப்பா இருக்கு. நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரியே தெரியல. இவங்களால ஆதி சாருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாரதி, அப்படிலாம் கூட இருக்குமா என்ன? ஆரம்பத்துல இருந்தே ஏதோ தப்பாவே இருக்கு. அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. உனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னு தெரியலையே. அவ என்னமோ எப்ப பார்த்தாலும் கையில தாலியை வச்சுக்கிட்டு தாலியை கட்டுன்னு ஆதி பின்னாடியே சுத்திட்டு திரியறா. நீ என்னடானா அவளால ஆதிக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. இதனால அவளுக்கு என்னடி கிடைக்க போகுது? எனக்கு ஆதி நல்லா இருந்தா போதும் பாட்டி. அவர் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஆதி தப்பானவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. போலீஸ் கிட்ட மித்ரா எதுக்காக உண்மையை மறைக்கணும்? விடு பாரதி, நமக்கு என்ன வந்துச்சு? ஆதி பாடு, மித்ரா பாடு. உனக்குதான் அவன் வேணாம்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? என்னமோ ஆகட்டும் விடு. நாங்க அப்பவே சொன்னல, நீ தான் எதையுமே கேட்கல. இப்ப திடீர்னு இப்படி சொல்ற. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவ்வளவு ஏன் எனக்கும் லதாவுக்கும் கோயிலே அவ மேல சந்தேகம் வந்தது. உன்கிட்ட சொன்னா நீ தேவையில்லாம எங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால எப்படி பாட்டி சும்மா இருக்க முடியும்? அம்மா தாயே, நீ பெரிய தியாகிதான். உனக்கு நானே செலவு வைக்கிறேன். உனக்கு தான் ஆதி வேணல்ல, அப்புறம் என்ன? இதோட விடு. யாரு எப்படி போனா நமக்கு என்ன சொல்லு? பாட்டி, அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஆதி எனக்கு புருஷனாவும் என் பிள்ளைங்களுக்கு அப்பாவாவும் இருக்க முடியலனா அது விதி. ஆனா ஆதிக்கு என்னாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்கவே முடியாது பாட்டி. மித்ரா தப்பானவங்களா இருந்து அது மூலமா ஆதிக்கு ஆபத்துனா அத நான் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன்.
இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். அவ நல்லவ இல்லைன்னு எப்பவோ எனக்கு தெரியும். இவ என்னமோ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டு ஆதிய காப்பாத்த போறேன்னு நிக்கிறா. எது எப்படியோ இப்பவாது இவளுக்கு அந்த மித்ரா பத்தி தெரிஞ்சுதே. சீக்கிரமா சிக்கல்லாம் தீந்து ஆதியும் பாரதியும் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். ஏய் என்ன ஏன்னு பார்த்து மூஞ்சி திருப்புற? எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் நான் என்ன பண்ண உன்ன? நீங்க என்ன பண்ணல? எனக்கு உங்களையும் பிடிக்கல. இங்க இருக்கீங்க யாருமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்க தான் கேட்கல. என்கிட்ட பேசாதீங்க. அதான் ஏன்? நீங்க எங்க அப்பா கூட ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருந்தீங்களே, எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறீங்க. அதனாலதான் எனக்கு உங்களை சுத்தமாவே பிடிக்கல. போ போ போ, கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடுறது இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? குட்டி பயலே, நீ தாண்டா என் லைஃப்ல பெரிய பிரச்சனையே. நீயும் உங்க அம்மாவும் இந்த வீட்டுல என்னைக்கு காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே என்னோட நிம்மதி எல்லாமே போச்சு. உன்னையும் உங்க அம்மாவையும் பார்த்த அன்னைக்கே நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா என் லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்காது. இவ்வளவு விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிருக்கவும் மாட்டேன். கௌரவம் கௌரவம்னு சொல்லி உங்களை உள்ள விட்டு ஏன் கௌரவத்தை நான் கெடுத்துட்டேனே. ஹலோ, என்ன மைண்ட் வாய்ஸா? இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏய் என்ன முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள நீ என்ன கலாய்க்கிற? இங்க பாரு தம்பி, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? என்ன உண்மை? ஆதியா அப்பா அப்பான்னு கூப்பிடுறியே, உண்மையா அவரு உன் அப்பாவே கிடையாது. போய் சொல்றீங்க. நான் ஏன்டா உன்கிட்ட போய் சொல்லணும்? ஆதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா? நீ அவரோட பையனே இல்லடா. அப்பா வேணும்னு நீ ரொம்ப அழுததுனால உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஆதி உன் அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மத்தபடி உனக்கும் ஆதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு உன் அப்பாவும் கிடையாது, நீ அவர் பையனும் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. ஏய், நான் கரெக்டா தான்டா சொல்றேன். ஆதி உன் அப்பாவே இல்ல. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் ஆதிதான் உன் அப்பான்னு சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அப்ப ஆதி அப்பா உண்மையிலே என்னோட அப்பா கிடையாதா? ம்ஹும். ஆதி உன் அப்பா இல்ல. அப்ப யார் என் அப்பா? அத போய் உங்க அம்மா கிட்ட கேளு. ஆதித்யா, டேய் டேய் டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சு? டேய் டேய், இப்ப எதுக்குடா அழுகுற? நீங்க என் கூட பேசாதீங்க. நானும் உங்க கூட பேச மாட்டேன். ஏன்? நீங்க பேட் பாய். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என் அப்பாவே கிடையாதா? என்கிட்ட பேசாதீங்க, போங்க. அப்பா இல்லையா? யாரா அப்படி உங்ககிட்ட சொன்னது? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் அப்பாவா இருந்தா நீங்க ஏன் மித்ரா ஆண்டி கூட ஸ்டேஜ்ல உட்காரணும்? அதுக்கு தான் நான் சாரி சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா பேச மாட்டேங்கிற? வேணாம், என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு மித்ரா ஆண்டி கூட போக பாக்குறீங்களே?
யார் அவங்ககிட்ட இப்படிலாம் சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லடா. டேய் ஆதித்யா, நான் தான்டா உங்க அப்பா. டேய் உன்னை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்க என்கிட்ட நிறைய பொய் சொல்றீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்க பேச்சுக்கா போங்க, நான் போறேன். எனக்கு நீங்க வேணாம். ஆதித்யா, நீங்களும் வேணாம், நாட்டியும் வேணாம். நான் எங்க அம்மா கிட்ட போறேன். ஆதித்யா, ஆதித்யா, எதுக்கு இப்ப அழுவுற? என்னாச்சுடா? ஆதித்யா ப்ளீஸ், ஆதித்யா ப்ளீஸ், முதல்ல அழுவுறது நிப்பாட்டு. என்னாச்சு சொல்லு ப்ளீஸ். ஆதித்யா, அம்மா, ஐயோ ப்ளீஸ் ஆதித்யா, அழாதடா. ஆதித்யா, 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 பாட்டி, பாட்டி, இங்க வாங்கல. ஆதித்யா ப்ளீஸ், ஆதித்யா, அழாதடா. ஆதித்யா. என்ன தமிழ்? பாட்டி, ஆதித்யா அழுறான் பாட்டி. ஆதித்யா என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? மூச்சு வாங்குது. அழாத அழாத, என்னாச்சுன்னு சொல்லு. வாடா ராஜா, இங்க வா. அழாத அழாத, வீசிங் வந்துரும். அழாத, வா இங்க வந்து உட்காரு. வா, அழக்கூடாதுப்பா. வா இப்படி உட்காரு. அழாத கண்ணு, பாட்டி சொல்றல அழுகையை நிப்பாட்டு. உனக்கு அழுதா வீசிங் வரும். முதல்ல அழுகையை நிப்பாட்டுறா. பாட்டி, அப்புறம் எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தோம்? இப்ப எதுக்குடா அத பத்தி கேக்குற? நீங்க சொல்லுங்க பாட்டி. அவர்தான் எனக்கு அப்பா இல்லல, அப்புறம் எதுக்கு நாம இங்க இருக்கிறோம்? எதுக்கு நான் அவர் கூட பேசணும்? எனக்கு எதுவுமே பிடிக்கல. நாம இங்க இருந்து போலாம் பாட்டி. ஆதித்யா, நீ கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் உங்க அம்மா உனக்கு சொல்லுவா. நீங்க போக பாட்டி. அம்மா எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் ஆதி அப்பாவை என் அப்பான்னு சொன்னீங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. அப்படின்னு உனக்கு யாரா சொன்னா? இத பாரு, யார் என்ன சொன்னாலும் ஆதி தான் உனக்கு அப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. அவர் வந்து என் அப்பா கிடையாது. ஆதித்யா, அதான் பாட்டி சொல்றாங்கல்ல. இல்ல, ப்ளீஸ் டா. அவர் என் அப்பாவா இருந்தா எதுக்காக அந்த ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிக்க போனாரு? ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க பாட்டி. என் அப்பா எங்க போனாரு? என் அப்பா யாரு? ஆதித்யா, ஆதித்யா அழாதடா. ஆதித்யா சொல்றது கேளுடா, அழாதடா. அழாதடா, அழுதா உனக்கு ஆகாதுடா. சமத்து குட்டியில பாட்டி சொன்னா கேட்கணும். முடியாது. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நான் அழுதுட்டே தான் இருப்பேன். ஆதித்யா, சாமி மேல சத்தியமா ஆதிதான் உன் அப்பா. நான் சொல்றத நம்புடா. உன் அம்மாவை தான் ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாருக்கும் வர்ற மாதிரி 2 பேருக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல உங்க அப்பாவுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. உங்க அம்மாவை, தமிழ, ஒன்ன யாரையுமே உங்க அப்பனுக்கு ஞாபகம் இல்ல. இந்த பாரு பாட்டி, நான் சொல்றேன்ல, ஆதிதான் உன் அப்பா. பழசெல்லாம் சொன்னா உங்க அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால்தான்
உங்க அம்மா பேசாம இருக்கா. இங்க பாரு ஆதித்யா, என் செல்லல்ல நீ. இப்ப நான் சொன்ன விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது என்ன? அப்பாவுக்கு சீக்கிரமே பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும்டா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் இப்ப கூட இந்த உண்மையை சொன்னேன். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? இன்னும் நீ என்ன நம்பலையா? அக்கா, பாட்டி சொல்றது நம்பலாமா? ஆ, பாட்டி சொல்றதாண்டா நிஜம். ஆ, ஆ. ஆதி அப்பா தான் நம்ம அப்பா. ஆதித்யா, இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமல கூட இந்த விஷயத்த நான் சொன்னதா நீ சொல்லவே கூடாது. அப்புறம் அவ்வளவுதான், உங்க அம்மா சாமி ஆடிடுவா. என்னடா இப்படி பாக்குற? தமிழு, இவ பாக்குறத பார்த்தா பாரதி கிட்டையும் ஆதிகிட்டையும் இப்பவே போய் உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கே. ஆதித்யா, உங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. சரி பாட்டி, சத்தியமா நான் என்கிட்ட சொல்ல மாட்டேன். இத பாரு, ஏதோ நீ அழுகிறியே, உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாதடா. சரிங்க பாட்டி, நான் சொல்ல மாட்டேன். ஏ கண்ணு ஆதித்யா, சொல்லி விட்டுறாதடா அந்த பாட்டிய. அத சொல்ல மாட்டேன்னு சொல்றேனே பாட்டி. சரி தமிழு, இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நான் உண்மையை சொன்னேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் இவன் பாரதி கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருக்கணும். என் நிலைமே பாத்தியாடி. பாட்டி, அவன் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். நீங்க என் அப்பாவே கிடையாதான். என்கிட்ட பேசாதீங்க, போங்க. என் அப்பாவா இருந்தா நீங்க ஏன் மித்ரா ஆண்டி கூட ஸ்டேஜ்ல உட்காரணும்? அப்பா, ஆதித்யா, சொல்லுங்கப்பா. பாடா. சாரிப்பா, நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. சரிடா, அதெல்லாம் விடுறா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா உனக்கு என் மேல இருந்த கோபம் போயிடுச்சு இல்ல? எனக்கு தான் உங்க மேல கோவமே இல்லையே. பாடுறா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படியே என் மேல கோவப்பட்டு என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போனேன். அதுக்குள்ள எப்படி சாருக்கு கோவம் போச்சு? அதெல்லாம் அப்படிதான் வரும் போகும். ரொம்ப நல்லா பேசுறடா. உங்க பையன் தானே? ஆமா, என் பையன் தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது எப்படி என் மேல இருந்த கோபம் உனக்கு உடனே போச்சு? அத முதல்ல சொல்லு. என்னடா இப்படி பாக்குற? சொல்லு, உன் கோபம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகும். அது உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள போனானா, அப்ப நான் அழுதுட்டே இருந்தேன். அப்பா பாட்டி வந்தாங்க. நான் அழுகிறத பார்த்துட்டு பாட்டி என்ன சொன்னாங்க? நீங்க தான் என்னோட அப்பா, உங்களுக்கும் அம்மாக்கும் சின்ன சண்டையாமே.
பாட்டி என்னப்பா ஆதி? ஆதித்யா சொன்னதெல்லாம் உண்மையா? எதை பத்திப்பா கேக்குற? நான் தான் அவனோட அப்பான்னு நீங்க சொன்னதா சொல்றேன். ஐயோ, இந்த குட்டி பையன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான் போல இருக்கேன். டே ஆதித்யா, சத்தியமெல்லாம் பண்ணியடா. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உண்மையை சொன்னேன். இப்ப இத கேட்டு ஆதிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாம ஆமான்னு சொன்னா ஆதி மயக்கம் போட்டு விழுந்துருவானே. இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்கே கடவுளே. பாட்டி உங்களை தான் கேட்குறேன். ஆதித்யா சொன்னதெல்லாம் உண்மையா?